இப்ப நான் சொன்ன இந்த அடிப்படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமார எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம சொல்ற விஷயம் இருக்குது, இந்த தியரியை நாம் புரிந்து கொள்கிறோம், உண்மைதான். இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துகிறது. அதை ஒரு இறை தொடர்புக்கு சிரமமாக இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல, அது கடமை என்றும் இஸ்லாம் சொல்கிறது. அதனூடாக சொர்க்கத்தை தேடலாம், அதில் தவறு விடுவதால் நரகமும் என்னது, இறை தொடர்பும் கெட்டுவிடும் என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது. இது உண்மைதான் என்று நம்ம நினைக்கக்கூடிய நாம் அன்றாட வாழ்க்கையில சில சிக்கல்கள் எங்களுக்கு உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என்ன எங்களுக்கு அந்த சிக்கல் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை மிக்ஸாக குடும்ப வாழ்க்கையோடும் சேர்த்தும் இறை தொடர்போடும் சேர்த்து எப்படி அதை உளமாற ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை பார்க்கிற நேரத்தில் உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக லௌகிக வழிகாட்டி என்பதை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஷத்தாத் அவரோட அந்த மகன் அறிவிக்கிறார், தன் தந்தை வழியாக ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக ரசூலுல்லாஹ் ஒரு முறை எங்களுக்கு தொழுவித்தார்கள். தொழுவித்து வலமைக்கு மாத்தமா சுஜூதுல ஒரு 5 நேர தொழுகை சுஜூதுல மிச்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. நானும் ஏதாவது நடந்து விட்டதோ இவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்கன்னு கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தேன்டார். மனுஷனுக்கு என்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிற நேரத்தில் ஏதாவது நடந்திருக்கலாமோன்னு கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல ஹுசைன் ரலியல்லாஹு இருந்துட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட முதுகுல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கண்டிக்கிறார்கள். சுஜூத் செஞ்சிட்டாரு. தொழுகை சலாம் எல்லாம் முடிந்த பின்னால மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்ட மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஏதாவது வஹி இறங்கியதா அல்ல ஏதாவது நடந்து விட்டதா, ஏன் இவ்வளவு சுஜூத் என்ன செஞ்சிச்சு வலமைக்கு மாத்தமாக நீண்டிச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதுவுமே நடக்கல, வலாக்கின் நபனி இர்தஹலனி, என் மகன் கொஞ்சம் என்னை வாகனமா யூஸ் பண்ணிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, என் மகன் என்ன வாகனமாக யூஸ் பண்ணி விட்டார். ஃபகரிஹ்து, நான் அதாவது வெறுத்தேன் அவரை என்ன அனுப்பி விடுவதற்கு, அவருடைய தேவை முடிகின்ற வரைக்கும். அவர் சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கற்பனை பண்ணிக்கின்னு ஓடிக்கின்றிருக்கும். அந்த வேலை முடிஞ்சு அவர் இறங்கும் வரைக்கும் நான் அவரை சிரமப்படுத்துவதை வெறுத்தேன். அதனால சுஜூதுல மிச்ச நேரம் என்ன செஞ்சேன், நின்றேன். இந்த மாதிரி இமாம் செய்வதற்கு அனுமதி ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரையில் ஒரு படிப்பினை உண்டு. என்ன உண்டு என்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நம்ம வீட்டில் நடந்தா சலாம் கொடுத்தவரை என்ன நடக்கும், சலாம் கொடுத்த பிறகு என்ன நடக்கும், நம்ம தொழுறதே ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் புள்ளைய பார்த்துக்கிட்டா உனக்கு என்ன வந்துட போகுதுன்னு தான் முதலாக கேள்வி என்ன செய்வோம், நம்ம கேட்போம். அது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இபாதத்துக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பாக அதை மாற்றி இதுக்கு பின்னால என்னது அது இப்படி என்ற ஒரு பெரிய பிரச்சனையை எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழுத்து வீசினவங்களாம் இருக்கிறாங்க. விளங்கிட்டா, எத்தனையோ பேர் என்ன பிள்ளைகளை இழுத்து வீசியவங்க இருக்கிறாங்க. பள்ளிக்கு முதலாம் சப்புல சின்ன பிள்ளையெல்லாம் நிற்பாங்க. சில நேரங்களில் முதலாம் சப்புல நிற்க வேண்டியவர் கடைசியா வருவார். முதலாம் சப்புல நிற்க வேண்டிய அந்த ஹாஃபில்கள் படிச்சவங்கள கடைசியா வருவா. வந்துட்டு சின்ன பிள்ளைகளை அதட்டி என்ன செய்யறது, பின்னுக்கு போ அப்படின்றது. அன்றைக்கு பள்ளியை விட்டு வெளியே போறவன் தான் திருப்பி வாரதே இல்லை, பின்னுக்கு அனுப்புறது தானே. அப்படி அனுப்பி போறோம். வர வேண்டியவர் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும். அப்படி வந்தால் அவருக்குரிய இடம் அது. அதுக்கு முன்னால வேற யாரா வந்துட்டாங்கன்னா யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தாரோ அவருக்குரிய இடம் தான் அது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருக்கிற நேரத்தில் அவரை எழுப்பாட்டி விட்டு இன்னொரு அமர்வதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஹதீஸ். அப்ப நாங்க என்ன புரிந்து கொண்டு ரசூலுல்லாஹ் இது ஒரு பாரமாக ரசூலுல்லாஹ் நினைக்கல. இன்னபனி இர்தஹலனி, இந்த வார்த்தை நம்ம சொல்லுவோம், என் மகன் என்ன வாகனமா யூஸ் பண்ணிட்டாருன்னு. ஷைத்தான் என்ற மகண்ட வடிவத்தில் வந்துட்டான்னு சொல்லுவோம். இப்படி மிஞ்சி போனா விளங்கிட்டா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு டிஸ்டர்பன்ஸா நினைச்சிருந்தாங்கன்னா அடுத்து என்ன செய்வாங்க, தொழுகை போற டைம்ல ஹசன் ஹுசைனை விட்டு கதவை பூட்டிடணும், வெளியே அனுப்பிடக்கூடாது. அப்படி என்று சொன்னா இமாமத்து செய்யற நடத்துல இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, எவ்வளவு சண்டை வந்திருக்கேன் நாங்க அதுல ஒரு சின்ன விஷயத்தை அப்படி நினைப்போம். ஆனால் இதை ஒரு இடைஞ்சல் சிந்தனையோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல என்ன செய்யல, நினைக்கவில்லை. இதுகளோடு தான் மனித வாழ்க்கை, இதோடு தான் இறை தொடர்பு, இதோடு தான் மனித வாழ்க்கை இறைவனை நெருங்க முடியும் என்று தான் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களே தவிர இஸ்லாமும் எங்களுக்கு தடை செய்யல, மார்க்க அறிவும் ரசூலுல்லாஹ் அந்த மார்க்க அடிப்படையிலேயே அது தவறு இல்லை, நெருங்கவும் முடியும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத்ல இருக்கிற நேரத்தில் நடந்தது. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மரணித்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மகள் உமாமாவை இந்த பக்கம் களத்துல போட்டுக்கொண்டு வந்தாங்க. போட்டுக்கொண்டு வந்து தொழுவித்தார்கள். தொழுவிச்சிட்டு ருக்கு போற நேரத்தில் எடுத்து கீழே வச்சாங்க. திருப்பி சபையல்லாஹு அலைஹி ஹமிதா சொல்றத மறுபடியும் வச்சுக்கினாங்க. மறுபடியும் சுஜூதுக்கு போற நேரத்தில் கீழே வச்சாங்க. இப்படி தொழுகை முடிகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், நடந்து கொண்டார்கள் பார்க்கிறோம். அப்ப இன்னொரு செய்தி இது எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒருவர் பிள்ளையை கவனிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தால் தொழுகை அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் அல்ல. தொழுகை நமக்கு பொறுப்பு தந்துட்டு போறாங்க, பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தொழுவோமா, தொழ மாட்டோம்.
நிம்மதியா தொலையலாம் இருக்கும். என்ன நினைப்போம்? நிம்மதியா தொலையலாம இருக்கும் அப்படி என்று சொல்லி சில மனிதர்கள் வந்து சில சகோதரர்கள் சில கேள்வி கேட்பாங்க. அது அடிப்படையா எல்லாருக்கும் ஏற்படுற விஷயம், கேள்வி கேட்கப்படுறவருக்கே அந்த விஷயம் இருக்கும். தொழுது தக்பீர் கட்டிய உடனே எனது உலக சிந்தனை எல்லாம் வருது என்று சொல்லி மற்றவங்கள மலக்கா எல்லாருக்கும் அந்த சிந்தனை என்ன செய்யுது? வரத்தான் செய்கிறது. ஆனா அவங்க நினைக்கிறாங்க அவருக்கு மட்டும் தான் என்ன செய்யுது அப்படி வருது என்று. அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தோல்ல வச்சுட்டு இந்த மாதிரி நடந்து கொள்கிறாங்க என்று சொன்னால் அப்படியே லைத்து ஒன்றித்து போய் இதை மறந்தாங்கன்னு அர்த்தமா? இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த மனரீதியான அந்த பலகீனத்தை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. மிம்பர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குத்பா உரை, இது போன்ற குத்பா உரை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு ரெட் கலர் 2 ஷேட், சிவப்பாலான 2 ஷேட்டை போட்டுக்கிட்டு பள்ளிக்குள்ள நடந்துட்டு வராங்க. பள்ளிக்குள்ள நடந்துகிட்டு வராங்க. அந்த ஷேட்டுடைய இதன் காரணமாக திருப்பி அதாவது கீழே விழுந்து என்ன செய்யறாங்க? 2 பிள்ளைகளும் வாருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் மிம்பர் விட்டு இறங்கினாங்க. இறங்கி அந்த 2 பிள்ளைகளையும் கையில எடுத்தார்கள். எடுத்துட்டு மிம்பர்ல இருந்து சொன்னாங்க, சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை உரைத்து விட்டான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களது குழந்தைகளும் உங்களது பொருளாதாரமும் உங்களுக்கு சோதனையே. இபாதத்துல என்ன செய்யும்? கொஞ்சம் அப்படி மனசு பெறலத்தான் என்ன செய்யும் உங்களுக்கு சோதனையே சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிம்பர்ல இருந்து இந்த பிள்ளைகளை பார்த்தேன், ஃபலம் அஸ்பிர், என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனால தான் இறங்கி நான் பிள்ளைகளை என்ன செஞ்சேன்? கையில எடுத்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பக்தியை ரசூலுல்லாஹ் அங்க காட்டுறதா இருந்தா இதை சொல்லுவாங்களா? பக்தியை காட்டுறது என்ன சொல்லிருக்கோம்? பிள்ளைகள உலகமே இடிஞ்சு விழுந்தா நான் மிம்பர்ல இருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லணும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஐது ஹாதைனி ஃபலம் அஸ்பிர், 2 பிள்ளைகளையும் கண்ட என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனால இறங்கி என்ன செஞ்சேன்? பிள்ளைகளை எடுத்தேன். அல்லாஹ் உண்மை உரைத்தான். ஃபித்னா என்ன செய்யும்? மனிதன் உள்ளத்துக்குள்ள இப்படி அதாவது ஒரு அங்கலாய்ப்பு இருந்து கொண்டிருக்கும் என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தடை போட்டாங்களா? இதுக்கு பின்னால ஹசன் இப்ப ஹதீஸ் எல்லாம் பார்த்தா என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ்வுக்கு மிச்ச இடைஞ்சலா இருந்திக்கிற யாரு? ரசூலுல்லாஹ்வோட பேர பிள்ளைகள் ஹசன், ஹுசைன், உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படித்தானே விளங்குது இந்த செய்தி எல்லாம் பார்த்தால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? அது ஒரு இடைஞ்சலாக நினைக்கவில்லை. அதே போன்று அதாவது அந்த நபித்தோழர்களும் அதை ஒரு செய்தியாக என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படி இந்த அன்புள்ள சகோதரர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு அப்படி என்று சொன்னால் ஒரு செய்தியில நம்ம பார்க்கிறோம், அந்த அதாவது காஃபிர்கள் வந்து அந்த முஸ்லிம்களுடைய இந்த சப்ஜெக்டை ஒப்பிட்டு பேசுகிற நேரத்தில் உலகத்தையும் தொழுகையும் ஒப்பிட்டு பேசுறாங்க. ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு இடம், ஒரு ஜுஹைனா கோத்திரத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களும் யுத்தத்துக்கு போய்க்கிறாங்க. அப்போ லுஹர் தொழுகை முடிஞ்சு காஃபிர்கள் வந்து அதாவது யுத்த எதிரிகள் முஸ்லிம்களை தாக்குவதற்கு ஒரு தருணம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தருணம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன பேசிக்கொள்றாங்கன்னு சொன்னா, இன்னஹு சததீஹிம் ஸலாத்துன் ஹிய அஹப்பு இலைஹிம் மினல் அவுலாத், தங்களோட பிள்ளைகளை விட மிகவும் விருப்பமான ஒரு தொழுகை ஒன்று இப்ப அவங்களுக்கு வரும் அப்படின்றாங்க. எப்படி கம்பேர் பண்றாங்க? தங்களது பிள்ளைகளை விட மிகவும் விருப்பமான ஒரு தொழுகை ஒன்று அவர்களுக்கு இப்பொழுது வரும், அப்ப தாக்குவோம் என்றாங்க. எந்த தொழுகை? அசர் தொழுகை. எந்த தொழுகை? அசர் தொழுகை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள், சததீஹிம் ஸலாத்துன் ஹிய அஹப்பு இலைஹிம் மினல் அவுலாத், தங்களது பிள்ளைகளை விட அவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தொழுகை என்று என்ன செய்யும்? வரும் என்றாங்க. மஹப்பத்துல் அவுலாத், பிள்ளைகள் நேசத்தையும் தொழுகையையும் காஃபிர்கள் அந்த போராளிகள் என்ன செய்யறாங்க? எதிரில் உள்ளவங்க ஒப்பிட்டு பேசுவதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா என்ன அச்சநிலை தொழுகை என்ன செய்யறா, நீங்க எப்படி தொழணும் யுத்த காலத்தில் என்ற தொழுகை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். இந்த செய்திகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எப்படி அது ஒன்றிச்சு போயிருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் குடும்ப வாழ்க்கை தான், குடும்ப வாழ்க்கையோட இருக்கக்கூடிய அந்த அன்றாட ஒரு இது இருக்கும், மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை இருக்கும். குடும்ப வாழ்க்கை என்று என்ன இருக்கும்? கணவன் ஓரளவு என்னது கொஞ்சம் வாய் கூட பேசப்படும், மனைவி என்ன கொஞ்சம் 2 வார்த்தைகள் கூடுதலா என்ன செய்யும்? பேசப்படும். அதே போல அதாவது எல்லையற்ற பேச்சுக்களை சொல்லல, சாதாரணமாக என்ன செய்யும்? மனிதன் அடிப்படையில் ஒரு எல்லை மீறுகள், சாதாரணமான எல்லை மீறுகள் என்ன செய்யும்? இருக்கும். பக்கத்துல அண்டை வீட்டான் இருந்தா சில மனரீதியான அசௌகரியங்கள், பேச்சுவார்த்தைகள்ல தவறுகள் மனிதனுக்கு என்ன செய்யும்? வரும். பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளையை அதிகமாக நேசிச்சு அடுத்த பிள்ளையை ஒதுக்கி இந்த மாதிரியான சில நேரங்கள் அநியாயங்கள், பிழை. ஆனால் மனிதன் அடிப்படையில் சில தவறுகள் அன்றாடம் குடும்பங்கள்ல, கணவன் மனைவி, சொத்து சுகங்கள்ல, அண்டை வீட்டுகள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் தான் மனுஷன் பெரிய இடைஞ்சலா நினைக்கிறான், இதெல்லாம் ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது என்று. ஆனால் அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொல்லி விட்டு போனார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாவை பற்றி சொன்னார்களே, அந்த ஃபித்னாவை உங்களில் தெரிந்து வைத்தவர்கள் யார்? அந்த ஃபித்னாவை உங்களில் தெரிந்து வைத்தவர்கள் யார் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஹுதைஃபா அவர் உமர் ரலியல்லாஹு கேட்டது வேற ஃபித்னாவை, ஹுதைஃபா ரலியல்லாஹு அதில் ஒரு செய்தி சொல்கிறார்கள், ஒரு ஃபித்னாவை பற்றி ஒரு செய்தி சொல்கிறார்கள்.
இந்த சகோதரர்கள் அந்த ஓரத்தில் இருக்கலாம், இடம் இருக்குது. ரசூல் அதாவது ஒரு சில ஃபித்னாவை பற்றி என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அது என்ன அப்படி என்று சொன்னால், ஹுதைபா சொல்றாரு, ரசூலுல்லாஹ் அங்க சொன்னாங்க, ஃபித்னத்துர் ரஜுல் ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி துகஃபிருஹு ஸலா வ ஸதகா வ ஸியாம் வல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். 4 விஷயம் சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள், தனது குடும்பத்திலே, தனது பிள்ளைகள் விஷயத்திலே, தனது சொத்துக்களிலே, தனது அண்டை வீட்டாரிலே ஏற்படக்கூடிய மார்க்க ரீதியான, அதாவது மார்க்க ரீதியான தவறுகள். மார்க்க ரீதியாக ஒரு மனுஷன் இதில் அதிகமாக என்ன செய்வான், தவறு இழைக்க வாய்ப்பு இருக்கு. பேச்சுக்கள்ல, நடைமுறைகள்ல. ஒன்று என்ன, குடும்பம். இரண்டாவது அவருடைய சொத்து. மூன்றாவது பிள்ளை. நாலாவது அண்டை வீட்டார். இது போன்ற குழப்பங்களை, மனிதனுடைய அன்றாட தவறுகளை, துகஃபிருஹு ஸலா, தொழுகை, நோன்பு, தர்மம், நன்மை ஏவி தீமையை தடுத்தல், இந்த அமல்கள் அதில் ஏற்படக்கூடிய பாவங்களை அப்படியே பரிகாரமாக ஆக்கிவிடும். இந்த அமல்கள் அந்த அதில் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்கள், சிக்கல்கள், மனிதனுடைய அன்றாட தவறுகள் எல்லாவற்றையும் இந்த நோன்பும் தொழுகையும் சதகாவும் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தலும் பரிகாரமாக என்ன செய்துவிடும், அமைந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. எந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த தவறுகளுக்கான பரிகாரமாக இந்த இபாதத்துகள் என்ன செய்து கொண்டு வந்து வைப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த மாதிரி இஸ்லாம் ஒன்றித்து எங்களுக்கு வாழ்க்கை என்ன செய்திருக்கிறது, சொல்லி தந்திருக்கிறது, இபாதத்துக்களை சொல்லி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி லா அத்குலு ஃபிஸ்ஸலா வ இன்னி அன்வி இதாலதஹா, நான் தொழுவிக்கிறதுக்கு வருவேன், அந்த தொழுகை நீட்டமா தொழணும் என்ற நியத்தோடு நான் பள்ளிக்குள் வருவேன். வ அஸ்மஉ புகா அஸ்ஸபி, பிள்ளைகளுடைய சவுண்ட் தொழுகையில கேட்கும். தொழுவிக்கிற நேரத்தில் பிள்ளைகள் சத்தம் போடுற சவுண்ட் எனக்கு என்ன செய்யும், தொழுகையில கேட்கும். அதாவது தொழுகை நான் என்ன செஞ்சு கொள்வேன், அந்த தொழுகை நான் அப்படியே சுருக்கமாக தொழுவேன். நியத்து என்ன, நீட்டமா தொழணும். குழந்தை கத்துற சவுண்ட கேட்ட உடனேயே அந்த தொழுகை நான் அப்படியே சுருக்கமாக தொழுவேன். லிமா அலமு மின் வஜிதி உம்மிஹி அலைஹி, தாயுடைய உள்ளம் பதறும் என்பதனால், அந்த குழந்தையை நினைத்து தாயுடைய உள்ளம் பதறும் என்பதனால் நான் அந்த தொழுகையை சுருக்கி கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, சலாம் கொடுத்தோன்னே ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும், இதுக்கு பின்னால பிள்ளைகளை குழந்தைகளோட பள்ளிக்கு என்ன செய்வானா, வர வேண்டாம். நான் தொழுகையை நீட்ட நினைக்கிறேன், ஆனா தொழுகையை சுருக்கிறதுக்கு நீங்க தான் என்ன செய்யற காரணமாகிறீங்க, கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கன்னு பெரிய அட்வைஸ் ஒன்று என்ன செஞ்சுக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் வளமையா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் இப்படி தொலை நினைச்சு போவேன், இந்த மாதிரி குழந்தையோட சவுண்ட் கேட்கும், நான் வந்து தொழுகை என்ன செய்வேன், சுருக்கிக் கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாயுடைய உள்ளத்துடைய பதட்டத்தையும் சொல்லி சொல்கிறார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃபில் குடும்ப வாழ்க்கை வந்து இபாதத்துக்களை விட்டு ஒரு ஓரமாக இருந்துச்சா, கலந்திருந்துச்சா? கலந்திருந்த நிலையை நாம் என்ன செய்கிறோம், இந்த ஒவ்வொரு ஹதீதுகளிலும் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒதுங்கித்தான், அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கித்தான், அல்லது எல்லா வேலைகளும் செய்து முடித்த பின்னால் தான் வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று ஈடுபடணும், இது போன்ற சிந்தனை என்றைக்கும் வரக்கூடாது. வலா துல்கு ஐதீக்கும் இல தஹலுகா பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்களை நீங்களே அழிவின் பக்கம் இட்டு செல்ல வேண்டாம். எப்ப இந்த குர்ஆன் வசனம் இறங்கிச்சு தெரியுமா? மக்கால முஸ்லிம்கள் சரியா கஷ்டப்பட்டாங்க இஸ்லாத்துக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக எல்லாம் கஷ்டப்பட்டு மதீனாவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிட்டாங்க. ஓகே, ஒரு ஆட்சி அமைஞ்சு, நிர்வாகம் அமைந்து, சிறந்த முறையில் எல்லாம் அமைஞ்சிச்சு. இப்போ பேசிக்கிறாங்க சில நபித்தோழர்கள், அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ஏதோ செஞ்சிட்டோம், இஸ்லாத்துக்கு ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிட்டோம், ஒரு அளவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வந்துட்டு, இப்போ கொஞ்சம் பொருளாதார விஷயங்கள், மற்ற விஷயங்களை கொஞ்சம் கவனிப்போம் பேசிக்கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கினா, உங்கள் கையால் உங்கள் அழிவுகளை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று. அதுக்கு தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கிச்சு. உங்கள் கையால் அழிவுகளை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள் என்று. அப்பதான் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனத்தை என்ன செய்கிறான், இறக்குறான். அப்படின்னா என்ன, இதுக்கு ஹாஃப் டைம் அதுக்கு ஹாஃப் டைம் இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல. 30 வருஷம் வரைக்கும் இது, 30 வருஷம் வரைக்கும் அது இல்ல. இதுவும் 60 வருஷம், அதுவும் 60 வருஷம், மிக்ஸ் ஆகி போகணும். இதுவும் அதுவும் தொடர்ந்து தான் போக வேண்டுமே தவிர, இதுக்கு ஒரு கொஞ்சம் காலம் அதுக்கு ஒரு கொஞ்சம் காலம் என்று சொல்ற ஒரு அரைவாசி துறவர வாழ்க்கை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யவில்லை, என்றைக்கும் சொல்லவில்லை. அற்புதமான ஒரு மார்க்கத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. உலக வாழ்க்கையை அப்படியே முழுமையாக கையில தந்த ஒரு மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நீ பிரயாணம் போனா தொழுகை சுருக்கிக்க சேர்த்துக்க என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே இருக்கிறோம். நீ பிரயாணம் போனால் நோன்பு வைக்காத கலா செஞ்சுக்க என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே இருக்கிறோம். தண்ணி இல்ல தயமம் செய், தண்ணியும் தயமும் இல்ல, தொழுகை நேரம் மிஸ் ஆகுதுன்னா அப்படியே தொழுகிறேன் என்று சொல்ற மார்க்கத்தில் என்ன செய்கிறோம், இருந்து
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் ஒரு இடைஞ்சலாக இஸ்லாம் எங்கேயும் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் மறுமையை தேடிக்கொள்வதற்குரிய சிறந்த வழியாகத்தான் இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, குடும்ப வாழ்க்கையை சொல்லி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால தான் எங்களோட அன்றாட துஆக்கள் உண்டா இஸ்லாம் என்ன சொல்லி தர, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. பாருங்க, இஸ்லாம் என்ன சொல்கிறது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜ், எங்கள் கூட, அதாவது எங்கள் தம்பதிகளிலிருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா, எங்கள் குழந்தைகளிலிருந்து கண் குளிர்ச்சியை தா, அவர்களை எங்களை முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கு. இதான் எங்களுடைய துஆவாக இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது, சொல்லி தந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். வகானி அம்ரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி, தன் குடும்பத்துக்கு தொழுகையை ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள், அதில் பொறுமையை கடைபிடியுங்கள், தொடர்ந்து ஏவுங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த வழிகாட்டல். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையை என்றைக்கும் இஸ்லாத்துக்கு இடைஞ்சலாக, இறை தொடர்புக்கு இடைஞ்சலாக நினைக்க கூடாது. மட்டுமல்ல, அதன் ஊடாக இறைவனை அடையலாம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் ஊடாக இறைவனை அடைகிற நேரத்தில் தான் நிறைய நன்மைகளோடு போய் என்ன செய்வோம், நாம் அடைவோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே சிறந்த விளக்கத்தை தந்து இறைவனை நெருங்கக்கூடிய மக்களாக ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.